அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ராக் பண்ணுற ஸ்டாக்கான கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, பஜாஜ் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு, அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக்கு அதையும் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது, விழலை பியர் மார்க்கெட்லேயும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்குங்க. உழலை தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உழலை. ஆனால் இந்த புல் மார்க்கெட்டில் இவங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ணலை. நான் வெறுத்து எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை விற்றுட்டேன். சரிங்களா? அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. கிட்டத்தட்ட லாஸுக்கு தான் விற்றேன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸை நான் லாஸுக்கு தான் விற்றேன். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். இது நான் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறவும் இல்லை, புரியுதுங்களா? கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆல்ரெடி ஹை வேல்யூவேஷனில் இருந்தது, இன்னமும் ஹை வேல்யூவேஷனில் தான் இருக்குது, புரியுதுங்களா? வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஸ்டாக்ஸுக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் இந்த 15-17% கரெக்ஷனில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விழலை. இன்ஃபேக்ட் பஜாஜ் ஃபினான்ஸு, கோட்டக் மஹேந்திரா பேங்க்லாம் கொஞ்சம் ஏறி தான் இருக்குது. 100 ரூபாய் 200 ரூபாய் ஏறி தான் இருக்குது. அதுக்காக இன்னும் மார்க்கெட் உடஞ்சிச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விழாமல் இப்படியே இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை நோ. சரிங்களா? யாருக்கு தெரியும்? ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மார்க்கெட் இன்னும் உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேல்யூவேஷனை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் ஒருவேளை மக்கள்லாம் எப்போ மார்க்கெட் உடையுதோ அப்போ டிஃபென்சிவ் செக்டருக்கு நோக்கி ஓடுவாங்க, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, ஐடிக்கு. ஆனால் எஃப்எம்சிஜி மட்டும்தான் அந்த சிச்சுவேஷனில் எக்ஸப்ஷனாக இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் கரெக்ஷனுக்கு எப்பொழுதுமே எஃப்எம்சிஜி ஸ்டாக்கில் மக்கள் வாங்குவாங்க. அப்படி நினச்சி தான் நான் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் முன்னாடியே வாங்கியிருந்தேன். ஆனால் அது நடக்கலை, பொய்யாகி போயிடுச்சு. அதே சமயம் எஃப்எம்சிஜி எப்போவுமே வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஐடி, ஃபார்மா இப்போ ரொம்பவே வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்கள் மிட் கேப்பு, ஸ்மால் கேப் உடஞ்சிட்டு ஒருவேளை மார்க்கெட் பாட்டமை நோக்கி போகும் பொழுது இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் உடஞ்சி பெருசாக உடையலைனாலும் அட்லீஸ்ட் இங்கேருந்து ஒரு 10-15% உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகி மேலே போகலாம். அல்லது மக்கள் ஒருவேளை டிஃபென்சிவ் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைம் இந்த மாதிரி ஏறாத ஸ்டாக்ஸு கன்சாலிடேட் ஆகி ஒரே ப்ரைஸில் இருக்கிற ஸ்டாக்கில் நான் சேஃபாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. சரி, நான் சொல்ல நினச்ச ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னா அபாட் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக்கு நான் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கினுடைய பியூட்டி என்னென்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா இந்த ஸ்டென்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க. சரிங்களா? அந்த ஸ்டென்ட்டு வைக்கிற அந்த மோனோபொலி ஸ்டாக்கு மாதிரி. சரிங்களா? இந்த அபாட் இந்தியா. ஆனால் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 29,597 அப்படிங்கிற ரேட்டில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பியர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் உடையலை. நான் எப்போ வாங்குவேன்னு எனக்கு தெரில. ஆனால் இது எனக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக்கு. இது என் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்க ஸ்டாக்கு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை இந்த ஸ்டாக்கெலாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்து வேல்யூவேஷன் ஜோனுக்குள்ளே உள்ளே வருது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். வேல்யூவேஷன் ஜோனுன்னா நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேஷண்ட்டாக நல்ல குவாலிட்டியான இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். பல்க் இன்வெஸ்டிங் எப்போ பண்ணணுமோ அப்போ தான் பண்ணணும். மார்க்கெட் நிறைய உடஞ்சிருச்சு, 30% மேலே இண்டெக்ஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா பல்க் இன்வெஸ்ட்டாக நீங்கள் பிரித்து போடலாம். ஆனால் அதுக்கப்புறமும் மார்க்கெட் கீழே போகலாம். அதுக்கப்புறமும் கன்சாலிடேட் ஆகி பல வருஷத்துக்கு இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பணத்தை போடணும். ஸோ தட் உங்களால் அதிக காலம் வெயிட் பண்ண முடியும். சில விஷயங்கள்லாம் ஒரு லாங் டேர்ம் நல்ல இன்வெஸ்டர் பண்ணுவார். ஒன்று டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மார்க்கெட் கண்டிஷனை பற்றியே கவலைப்படாமல் குட்டியாக இதை தான் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். குட்டியாக தொடர்ந்து இண்டெக்ஸில் முதலீடு பண்ணிகிட்டே போகிறது. அல்லது நல்ல செட் ஆஃப் ப்ளூ சிப் கம்பெனிகளை ஐடென்டிஃபை பண்ணி அதில் 1-2ன்னு வாங்கிட்டே போகிறது. சரிங்களா? இது டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். அதே போல் ஸ்டே இன்ஃபார்ம்டு அப்படிங்கிறதும் பை லோ செல் ஹை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பண்ணுவாருங்க. அந்த பை செல் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணணுன்னா ஒரு மெச்சூரிட்டி. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஸ்டாக்கு 100% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா அதனுடைய இபிஎஸ் growth இருக்குது, அதுக்கு இன்னமும் growth பொட்டன்ஷியல் இருக்குது. பல வருஷமாக வந்து அவங்க வந்து க்ளீனப் பண்ணி இப்போ தான் வந்து growth-ஏ காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் 100% கொடுத்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு எல்லா ஸ்டாக்கையும் நம்ம விற்கக்கூடாது. இன்னமும் growth பொட்டன்ஷியல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் விற்கணும். ஒருவேளை அந்த 100% ஹைக்கு அப்படிங்கிறது வந்து கடந்த 2 வருஷமும் கொடுத்துட்டு இப்போ 3வது வருஷமும் கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ரீசன் வந்து என்னென்னா, உண்மையிலுமேயே வந்து அந்த மாதிரி எத்தனை கம்பெனிகளால் வந்து அந்த மாதிரி growth-ஐ கொடுத்துட முடியும். அப்போவுமே நீங்கள் வந்து நியூஸ் செக் பண்ணணும். எதனால் வந்து இந்த 300% வந்து growth இந்த 3 வருஷத்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஒரு போர்ஷன் அட்லீஸ்டாவது புக் பண்ணலாம். சரிங்களா? நல்ல இன்வெஸ்டர் வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த காசை வந்து ரீபேலன்சிங் த போர்ட்ஃபோலியோ, அவர் அசட் அலோகேஷனில் கோல்டுக்கோ டெப்ட்டுக்கோ மூவ் பண்ணுவார், பாண்டுக்கோ மூவ் பண்ணுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் அவர் வாங்குறாரு, அவருடைய எக்ஸ்பெக்டட் லைன் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த வருஷம் நல்லா பண்ணும், இந்த வருஷத்தில் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது இந்த ஸ்டாக்குக்கு, அதனால் நான் வாங்குகிறேன், இந்த வேல்யூவேஷன் ஜோன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வாங்குறீங்க. சரிங்களா? மேபி ஒரு வருஷத்தில் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஆனால் மார்க்கெட் கண்டிஷன், எக்கானமிக் கண்டிஷன் சரியில்லை, அதனால் வந்து இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு விஷயம் புகையுது, ஃபண்டமெண்டலாக ஷிஃப்ட் ஆகுது, மார்க்கெட்டில் எல்லா கம்பெனிகளும் ஏற ஆரம்பிக்குது, இந்த கம்பெனி ஏற ஆரம்பிக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கில் பேட் நியூஸ் வந்து இன்னமும் ரொம்ப கரெக்ட் ஆகுது அப்படின்னா வந்து அதனுடைய அந்த நியூஸினுடைய தன்மையை வந்து நீங்கள் ஆராய்ஞ்சு அது ஸ்பெக்குலேஷனாக உண்மைத்தன்மையா அப்படிங்கிறத உணர்ந்துட்டு உங்களுக்கு லாஸை வந்து புக் பண்ணுறதுக்கும் கட்ஸ் வேணும். நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு உள்ளே கூட வேல்யூவேஷன் ஜோனில் கரெக்டாக என்ட்ரு ஆயிடுவோம். சரிங்களா? அதெல்லாம் கூட கரெக்டாக பண்ணிடுவோம். ஆனால் எப்போ வெளில வரணும்னு தெரியாது, எப்போ லாஸில் புக் பண்ணணும்னு தெரியாது. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் நம்மள்கிட்ட இல்லாததுனால தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸான நிஃப்டி 50 ரிட்டர்னை கூட பீட் பண்ண முடியாமல் தவிப்போம். சரிங்களா? இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து நாலேஜை வந்து அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருங்க. என்ன மாதிரி வந்து ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், விசுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தட் வில் ஹெல்ப் யூ அ லாட். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பங்குச்சந்தை செய்திகளில் ஏர்டெல், ஜியோ, ஸ்டார்லிங்க் அந்த டைப் பற்றி நம்ம வந்து நியூஸாக வந்து 2 தடவை வாசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ட்ராய் கூட, அதாவது என்னென்னா இந்தியாவில் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் இந்த ஏலம் விடுறது இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலேட் பண்ணுற அந்த இன்ஸ்டிடியூஷன் தான், இந்தியன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த ட்ராய். இவங்க தான் வந்து அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் எந்தவித டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ப்ரொவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஸ்டார்லிங்க் வந்து இந்தியாவுக்குள்ளே உள்ள வருது. ஸ்டார்லிங்க் யாருடைய நிறுவனம்? எலான் மஸ்க் அவங்க கூட நிறுவனம். சரிங்களா? இப்போ ஸ்டார்லிங்க் வந்து என்ன கான்செப்டை வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட குயிக்காக சொல்லிடுறேன். இந்தியா முழுக்க எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் இருக்குது. மொபைல் மூலமாக வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஆனால் மொபைல் மூலமாக வர இன்டர்நெட் வந்து உங்களால் வேலை பார்க்க முடியாது, கிளாஸஸை வந்து வீட்டிலேருந்து அட்டன் பண்ண முடியாது கோவிட் சுச்சுவேஷனில், அல்லது ரிமோட்டு, ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது. ஸ்பீடெல்லாம் வந்து இந்த மாதிரி மொபைல் இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கிற ஜியோ பிளானோ, ஏர்டெல் பிளானோ, ப்ரீபெய்ட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது. 1 GB per day, 1.5 GB per day அப்படிங்கிற மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டார்ட் அப்பு, இந்தியாவில் உள்ள கம்பெனிகள் எல்லாமே வந்து இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை நோக்கி ஓடுவாங்க. ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து நீங்கள் லேப்டாப்புக்கு கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா டேரெக்ட் கேபிளே வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த ப்ராட்பேண்ட் மூலமாக கனெக்ஷன் எடுப்பீங்க. அது வந்து மாதத்துக்கு வந்து 700 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது மினிமமாக அந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ஃப்ரீயாகவே நல்லா வந்து எந்தவித லிமிட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஸ்பீடில் ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் கான்செப்ட், அதுதான் வந்து ப்ராட்பேண்டு. நம்ம இந்தியா ஃபுல்லாக இன்டர்நெட் இருக்கா? இருக்குது. மொபைல் மூலமாக 95% ஆஃப் த மக்கள்கிட்ட வந்து போய் சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த ப்ராட்பேண்ட் இன்னும் ஸ்பீடாக எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவையான இன்டர்நெட்டை வந்து ப்ராட்பேண்ட்னால தான் கொடுக்க முடியும். ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃபைபர் கேபிள்ஸ் வந்து நிலத்தில் பதிச்சு அது மூலமாக வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம இன்டர்நெட் வந்து நம்ம மொபைல் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டவர்
மூலமாக போகிறது, அது வயர்லெஸ் சரிங்களா. இப்போது இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை வந்து இந்தியா முழுக்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டார்லிங்கினுடைய ஐடியா. ஏன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, சைனாவில் வந்து 95% ஆஃப் த மக்கள், யூஎஸில் வந்து 90%க்கு மேலே, ஜெர்மனியில் 90%க்கு மேலே மக்கள் வந்து இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பேத்துக்கிட்ட வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வெறும் 10 to 15% ஆஃப் த மக்கள்கிட்ட தான் வந்து அந்த மாதிரி ப்ராட்பேண்ட் பெரிய இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கிற இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்குது. அவங்களால வந்து காசு கொடுத்து அஃபோர்டபிலிட்டி அப்படி காசு கொடுத்து வாங்க முடியுது, அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ஸ்டார்லிங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராட்பேண்டை வந்து நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஃபைபர் கேபிள் இந்த மாதிரி பதிக்கணும். அதுக்கு வந்து பல 1000 கோடிகள் நீங்கள் வந்து செலவு பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணாமல், நான் ஆல்ரெடி சேட்டலைட் வச்சுருக்கிறேன், ஒரு 7000 சேட்டலைட் என்னமோ வந்து பூமியை சுற்றி இருக்குது. நீங்கள் வந்து எங்களை அலோவ் பண்ணிங்கன்னா இந்த சேட்டலைட் மூலமாக அதே ப்ராட்பேண்ட் அளவுக்கு ஸ்பீடான இன்டர்நெட்டை வந்து உங்கள் இந்தியா முழுக்க வந்து தரலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டார்லிங்க் வந்து கொண்டு வர்ற ஐடியா. அது ஆல்ரெடி வந்து பூட்டான் மற்ற கண்ட்ரிகள்லாம் வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரிகளில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டார்லிங்கினுடைய இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஜியோ கொடுக்குற அளவுக்கு சீப்பாக வந்து அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. அதுக்கு வந்து அவங்க பலவித ஸ்ட்ராட்டஜியை வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கூட டையப்பு, கார்பரேட் நிறுவனங்களோட டையப்பு, இந்த மாதிரி சரிங்களா. ஸ்டார்லிங்க் உள்ளே வருது அப்படின்னா யூஎஸ் கம்பெனிகள் எல்லாமே வந்து இந்தியாவில் உள்ள யூஎஸ் ஐடி நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்க கூட டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து அவங்ககிட்ட இருந்து டேரெக்டாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து ஸ்டார்லிங்க், ஜியோ, ஏர்டெல் பற்றிய நியூஸு. இவங்க கூட டைப் வைக்கிறாங்க, ஜியோ கூடயும் ஏர்டெல் கூடயும் டைப் வைக்கிறாங்க. ஸ்டார்லிங்க் வந்து கவர்மெண்ட் கூடயும் வந்து பேசிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ஸ்டார்லிங்க். இதனால் வந்து ஜியோ ஷேரு, ஏர்டெல் ஷேரு எப்படி அடிவாங்கும் அப்படிங்கிறது, என்ன மாதிரி வந்து ஸ்டார்லிங்க் வந்து ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாங்க, எப்போ உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து இது எவால்வ் ஆகுங்க. ஆர்பிஐ எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டுறாங்க குறைக்கிறாங்களோ, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காது அல்லது கூட்டும் சரிங்களா. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சு எக்கானமி வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறத பற்றி 50-50 அல்லது எக்கானமியை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னா வந்து குறைப்பாங்க சரிங்களா. ஒருவேளை வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் எக்கானமி வந்து நல்லா இல்லை, அதாவது அந்த பேராமீட்டர் ஐஐபி, இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ப்ரொடக்ஷன் மந்த்லி ரிலீஸ் பண்ணுறாங்களா, அந்த டேட்டா வந்து நல்லா இல்லை ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ரேட் கட் பண்ணுவாங்க. ஒருவேளை எக்கானமி வந்து நல்லா இல்லை, அதாவது ஐஐபி டேட்டா வந்து நல்லா இல்லை, அட் த சேம் டைம் வந்து இன்ஃப்ளேஷன் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒரே நிலைமையிலே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எக்கானமியை வந்து ஃபஸ்ட்டு கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ரேட் கட்டை வந்து பண்ணுவாங்க அல்லது ரேட் கட்டை வந்து அன்சேஞ்சாகவே அப்படியே வைப்பாங்க. நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து எஸ் நோ அப்படின்லாம் யோசிக்க முடியாது. ஒரு பாலிசி மீட்டிங்கில் வந்து எப்படி டெசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எப்போ வந்து பேசிக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாட்டில் உள்ள பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறது குறைக்கிறது சரிங்களா. நாட்டில் உள்ள பணப்புழக்கத்தை வந்து அதிகப்படுத்தினா நிறையா பேர் வந்து லோன் வாங்குவாங்க, அப்போ வட்டி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி யோசிச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் பல தடவை பேசிட்டேன். இன்னமும் கிளாரிட்டி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன். பட் இந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கோங்க. ஃபெட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அமெரிக்காவில் உள்ள ஃபெட்டு அவங்களுடைய ஆர்பிஐ வந்து மார்ச் 18-19 வந்து அவங்களுடைய ஃபெட் மானிட்டரி பாலிசி மீட்டிங் இருக்குது. அவங்களுடைய நாட்டில் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்கு, கம்மியாக வந்திருக்குது. போன தடவை வந்ததை விட எக்ஸ்பெக்டட் லைனில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய எக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ ஃபெட்டு ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா குறைக்கலாம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் போடுறதுனால அவங்க நாட்டில் விலைவாசி வந்து ஏறும் அப்படிங்கிற ஆன்டிசிபேஷனில் இந்த ஃபெட் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னா வந்து, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேரிஃப்னால இன்ஃப்ளேஷன் கூடிரும் அப்படின்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க குறைக்காமலே வந்து வைப்பாங்க. புரியுதுங்களா. அப்படியும் டெசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷனை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எப்போ எஃப்ஐஐஸ் உள்ளே வருவாங்க, எப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்குங்க.
ஃபெட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஆர்பிஐயில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இந்தியாவுடைய ஜிடிபி வந்து எவ்வளவு க்ரோ ஆகுது, அங்கே வந்து யூஎஸில் என்ன மாதிரி ஜிடிபி வந்து க்ரோ ஆகுது, அதே போல் வந்து அவங்களுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ என்ன, நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ என்ன, எஃப்ஐஎஸ் வந்து வாங்குறாங்களா விற்கிறாங்களா, அவங்களுடைய யூஎஸ் 10 இயர் பாண்ட் ஈல்டு, பாண்டு ப்ரைஸ் எப்படி இருக்குது, யூஎஸ்ஸினுடைய டாலர் இண்டெக்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, குறையுதா கூடுதா, எஃப்ஐஎஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்களா, விற்கிறது ஸ்டாப் ஆயிடுச்சா, இனிமேல் வாங்க ஆரம்பிப்பாங்களா, நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து சிப்பு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அவங்க தொடர்ந்து பண்ணுவாங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் மார்க்கெட் உடையும் பொழுது நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சிப்பு அதாவது காசு மாதம் போடுறத வந்து குறைக்கிறாங்க. மிட் கேப்பு ஸ்மால் கேப்லலாம் குறையுது. அது இன்னவே வந்து நல்ல விஷயம் மாதிரி இப்போதைக்கு தெரிஞ்சாலும் வந்து லாங் ரன்னில் வந்து அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் இம்பேக்ட் ஆகும். லாங் ரன்னில் எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் வந்து நல்லா தான் பண்ணும். அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற அந்த மார்க்கெட் கரெக்ஷனுங்கிறது 4 வருஷம் கூட போகலாம், 2 வருஷமாவது மினிமம் போகும். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரடிக்ஷனும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறது தான் பெட்ரு. நம்ம டைம் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு வந்து டைமும் வரையும் நம்ம வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம்னா நம்ம எஃப்டியிலே போட்டிருக்கலாம் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ டிசிப்ளினாக வந்து இருக்கிற காசை 4 வருஷத்துக்கும் பிரித்து போட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி வந்து போடுற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு வலிக்காமல் அட் த சேம் டைம் வந்து லாங் ரன்னில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை அள்ளித்தர்ற, அதாவது நல்ல ரிட்டர்னை அள்ளித்தர்ற வாய்ப்புகளாக இருக்கும். அட் த சேம் டைம் குவாலிட்டி சர்க்கிள், டாப் லெவல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பேசிவ் இன்வெஸ்டிங், சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா புல்ரன்லையும் இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா புல்ரன்லையும் எப்படி வந்து வயலுக்கு பாய்ச்சுற தண்ணி கலைக்கும் வந்து கடைசியாக போய் சேருமோ அதே மாதிரி காசு புழக்கம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி தள்ளுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 75% வரைக்கும் வந்து ஒரு 30 ஸ்டாக்கு வந்து லாஸஸை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து நான் படிக்கிறேன் எக்கனாமிக் டைம்ஸில், சரிங்களா? இதில் என்ன பியூட்டினா, ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியும் இருக்குது. அந்த கம்பெனி கொரோனாவுக்கு முன்னாடி, சரிங்களா, ₹1, சரிங்களா, 13 மார்ச் 2020 வந்து ₹1.55. அது வந்து February 24 வந்து ₹26.45 போயிருக்கு. ₹1 போனது ₹26 தானப்பா போயிருக்கு அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. 26x, சரிங்களா, 26x கிட்ட அந்த மாதிரி வந்து யோசிங்க. அப்படி யோசிக்கும் பொழுது ₹1000 இருந்த ஸ்டாக்கு ₹26,000 போயிருக்கு. அப்படி யோசிங்க. அந்த மாதிரி பெரிய கம்பெனிகள் எதனா போயிருக்கா? போகலை. இந்த மாதிரி போன கம்பெனி மறுபடியும் இப்போ ₹3.88 வந்திருக்கு. இந்த ஜெய்பிரகாஷ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 2008க்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், சரிங்களா, உடஞ்சி விழுந்த கம்பெனி. என்றைக்குமே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்குன்னா ஸ்டாக் ப்ரைஸை போய் பாருங்கள், சரிங்களா? ஸ்டாக் ப்ரைஸை நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கம்பெனி வந்து ரொம்ப வாலட்டைலாக அடிமாட்டுக்கு விலைக்கு போயிருக்கும், கீழே சீப்பாக போயிருக்கும், சரிங்களா? சீப்பாக கிடைக்குங்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. சீப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனியே வந்து கடனில் இருக்கும். ஒருத்தனுக்கு ₹1 கோடி கடன் இருக்குது, சரிங்களா, அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்கே காசு இல்லை. அவனை நம்பி நீங்கள் வந்து ₹1,00,000 வந்து கொடுப்பீங்களா? அதுதான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன். நீங்கள் ஏதாவது மாட்டியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.